வணக்கம். SSC CGL 2025ல் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக ஜென்ரல் அவேர்னஸில் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எந்த மாதிரியான பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்திருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 years பிளான்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்திருந்தது. லைக் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் 5 year பிளான், ஃபஸ்ட்டு 5 year பிளான், இதோட அப்ஜெக்டிவ் எய்ம்ஸ் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இது சம்மந்தமாக வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லைக் அந்த குவான்டிடேட்டிவ் மெஷர், குவாலிட்டேட்டிவ் மெஷர், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கான நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SSC புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஸோ ஓகே இந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, ஸோ இந்த சிலபஸில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக லாஸ்ட்டு பார்த்து ஒரு 20 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணணும் சிலபஸில், ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வருது, ஓகேவா. ஸோ அந்த ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து 22nd கொஸ்டின் பார்க்கலாம். கேர்ஃபுல்லி ரீட் த ஃபாலோயிங் 2 statements அண்ட் பிக் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். ஓகேவா. ஸோ பின்வரும் 2 கூற்றுகளையும் கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஓகேவா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசஷன் ரீசன் டைப்பான கொஸ்டின். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ரெவென்யூ ரெசிப்ட் டு நாட் பிரிங் எனி பர்டன் ஆஃப் ரீபேமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் லயபிலிட்டி. அதாவது அரசின் வருவாய் வரவுகள் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பையோ நீதிசார் கடமையோ ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு வந்து அசெஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் ஏர்னிங்ஸ் ஆர் நாட் மீன் டு பி ரிட்டர்ன்ட் அண்ட் ஜென்ரலி கம் ஃப்ரம் டேக்ஸ் ரிலேட்டட் சோர்சஸ் ஆர் அதர் ரெகுலர் இன்ஃப்ளோஸ். ஓகே, வருவாய்கள் இந்த இயர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து திருப்பி செலுத்தப்பட வேண்டியவை அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ரீசனில் என்ன சொல்கிறாங்க, திருப்பி செலுத்தப்பட வேண்டியவை அல்ல. அதே மாதிரி அவை பொதுவாக வரிகள் அல்லது பிற வழக்கமான வரவுகளிலிருந்து கிடைக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த அசெஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே சரியானது தான். அது மட்டும் இல்லை, ரீசன் அதாவது வந்து ரீசன் வந்து கரெக்டாக வந்து அசெஷனுக்கு வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு தான் வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெவென்யூ ரெசிப்ட் டூ நாட் கிரியேட் லயபிலிட்டிஸ். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட், இது ரெவென்யூ ரெசிப்ட் டாபிக்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன, ஓகே, டூ நாட் கிரியேட் லயபிலிட்டிஸ், அதாவது இந்த கடன் பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு வருவாய் வந்து உருவாக்காது, ஓகேவா. பிகாஸ் தே அரைஸ் மெயின்லி ஃப்ரம் டாக்ஸஸ் அண்ட் நான் ரீபேபிள் சோர்சஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அசெஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெவென்யூ ரெசிப்ட் டூ நாட் கிரியேட் லயபிலிட்டி சொல்கிறாங்க, ஓகேவா. அரசின் பொறுப்புகளை உருவாக்காது. அதே மாதிரி டு நாட் கிரியேட் கவர்மெண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அது மாதிரி வந்து கவர்மெண்ட்டோட அரசின் சொத்துக்களாகவும் இது வந்து குறைக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ரெசிப்ட்லேருந்து, அதாவது நம்ம கிடைக்கிற ரெவென்யூ ரெசிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிற அந்த அரசின் சொத்துக்களை வந்து குறைக்காதுங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி எக்ஸ்பிளனேஷன் ஆகும், ரீசன் வந்து எப்படி அசெஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் ரெவென்யூஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கார்பரேஷன் டேக்ஸ், இதெல்லாம் டேக்ஸ் ரெவென்யூவில் வரும். நான் டேக்ஸ் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட், டிவைடன்ஸு, அதே மாதிரி ஃபீஸ், ஃபைன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வந்துடும், ஓகேவா. ஸோ அப்போனா இது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வருவாய்கள் வந்து எதுலேருந்து கிடைக்குது, போத் டேக்ஸ் ரெவென்யூ ஆஸ் வெல் அஸ் நான் டேக்ஸ் ரெவென்யூ, ஓகேவா. ஸோ அப்போனா இது வந்து கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு அசெஷனுக்கு. எப்படின்னா, இட் டூ நாட் ரெடியூஸ் கவர்மெண்ட் அசெட்ஸ், அதாவது அரசின் சொத்துக்களை வந்து குறைக்காது, ஓகேவா. ஸோ அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்.
நான் என்ன சொன்னேன், இதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொன்னேன்னா 5 இயர் பிளான்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 இயர் பிளான் ரிலேட்டடாக ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களின் கட்டிடக் கலைஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஓகேவா? ஹூ இஸ் நோன் அஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியாஸ் 5 இயர் பிளான். ஸோ டோட்டலாக இந்த 5 இயர் பிளான் கொண்டு வந்தாங்களே, இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இதோட ஆர்கிடெக்ட் யாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நம்ம ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியானா யார் சொல்லுவோம்? நேருவை சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த இல்லை என்ன கேள்வினா, இந்தியாவோட 5 இயர் பிளானோட ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா யார் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் உங்களுக்கு நேருவும் இருக்குது, சர்தார் வல்லபாய் பட்டேலும் இருக்குது, அம்பேத்கரும் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பிசி மஹலனோபிஸ் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அவரை பற்றி பார்க்கலாமா? ஸோ இவர் தான் ஏன் இவரை வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் 5 இயர் பிளான் சொல்கிறாங்கன்னா, இவர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தவர். என்னது இந்த 5 இயர் பிளானிங்கிறது? என்னது ஒரு பிளானிங் இல்லையா? ஸோ அந்த பிளான் எதுக்காக பிளான் பண்ணுறோம்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக பிளான் பண்ணுறோம். அந்த பிளானுக்கான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தவர் தான் யார்? மஹலனோபிஸ். ஸோ இவர் வந்து என்னது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 இயர் பிளானுக்கு முக்கியமான இதுவே வந்து இவர் தான். இது பிளான் கொடுத்தது இவர் தான். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட அப்ஜெக்டிவாகவே அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்கும், வேளாண்மையை நோக்கி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் 5 இயர்லாம் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் லெவல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. அதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு அவரது பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த செகண்ட் 5 இயர் பிளான். அதாவது செகண்ட் 5 இயர் பிளானோட இயர் என்ன? 1956லேருந்து 61. அதாவது 2வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய வடிவமைப்பாளர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த செகண்ட் 5 இயர் பிளானை என்னன்னு சொல்லுவாங்க? மஹலனோபிஸ் மாடல்னு தான் சொல்லுவாங்களே, அதுக்கு பேரே அதுதான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன, இந்த 5 இயர் பிளானில் என்ன அப்ஜெக்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா, பிளான்ட் எக்கனாமி. ஓகேவா? ஒரு திட்டமிட்ட பொருளாதாரத்தை நோக்கி வந்து போயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, கனரக தொழில்கள் மற்றும் தொழில்மயமாக்கலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய நம்ம எல்பிஜிக்கு வந்து ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் டேட்டா ட்ரைவன் பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ தரவு அடிப்படையில் வந்து திட்டமிடல் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஓகே, அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போது நம்மளுக்கு எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் மெயினாக பண்ண சோர்ஸ் எது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். ஸோ முதல் 5 இயர் பிளான் அந்த திட்டமிடல் வந்து வேளாண்மை நோக்கி தான் இருந்தது. அப்புறம் ரெண்டாவது வந்து ஸோ அது மட்டும் பத்தாது, ஸோ தொழில்மயமாக்கல்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வந்து செகண்ட் 5 இயர் பிளானில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன வந்தது? இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் வந்தது இல்லையா? ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அந்த 1956 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக பேஸ் பண்ணி அது 3 இதுவாக பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சின்னு. ஓகே, ஸோ என்ன பார்த்தோம், தரவு அடிப்படையிலான திட்டமிடல் வந்து செகண்ட் 5 இயர் பிளானில் கொடுத்தவர் வந்து மஹலனோபிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பிளானிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செகண்ட் 5 இயர் பிளான். ஓகே, இது இல்லாமல் இவருக்கு வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டியூட்டை வந்து ஆரம்பித்தவரும் யார் பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் தான். ஓகே, அதனால் அவருக்கு அந்த பேரும் இருக்குது. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் அதுவுமே இருக்குது, அந்த நேமும் இருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் ரிசர்ச். ஓகே, புள்ளியியல் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையமாக இருந்தது. அதை ஆரம்பித்தவரும் வந்து மஹலனோபிஸ் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவரோட வேறு சாதனைகள்னு பார்க்கும்போது இஸ் த மெம்பர் ஆஃப் த பிளானிங் கமிஷனோட மெம்பர். அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்தது இல்லையா 1948, 56 அந்த பாலிசிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் வந்து யார் பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் தான். ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்ததும் யார் பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் தான். ஸோ இவரை பற்றி முக்கியமாக இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் 5 இயர் பிளானோட ஆர்கிடெக்ட் யார் கேட்டாலுமே அது மஹலனோபிஸ் தான். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டினே வந்திருக்கு. ஓகே, ஸோ என்னென்னா அக்கார்டிங் டு மஹலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி க்ரோத் ஷுட் ப்ரைமர்லி பி ட்ரைவன் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன். அதாவது மஹலனோபிஸோட மாடல்னு ரெண்டாவது இது பார்த்துட்டோம் செகண்ட் 5 இயர் பிளான்ஸ். ஆனால் அதை பேஸ் பண்ணி என்ன கேன் பி ட்ரைவன் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வந்து அவர்
முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தான் இங்கே கேள்வி. ஓகேவா? மஹலனோபிஸ் உத்தியின்படி வளர்ச்சி முதன்மையாக எந்த துறையில் முதலீடு செய்வதன் மூலம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? அதாவது எதில் வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னார்? அதாவது அக்ரிகல்ச்சர் இன்புட்டா? ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்புட்டா, ஆப்ஷன் பி வந்து கன்சியூமர் குட் செக்டரா, அதாவது நுகர்வோர் பொருட்கள் துறை அதுவா, இல்லை ஆப்ஷன் சி வந்து கேபிட்டல் குட் செக்டர், அதாவது மூலதன பொருட்கள் துறை, ஆப்ஷன் டி வந்து இம்போர்ட் லெட் சர்வீஸ் செக்டர், அதாவது இறக்குமதி சார்ந்த சேவைத்துறை. ஸோ எதுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட் செக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார், மூலதன பொருட்கள் துறை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அதாவது இந்த செகண்ட் 5 இயர் பிளான் வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. இது யாரோட பிளான்? மஹலனோபிஸோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? இன்வெஸ்ட் இன் கேபிட்டல் குட்ஸ். ஸோ முதல்ல வந்து ஒரு முதலீடு இருந்தால் தான் நம்ம வந்து அது ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தோம், அந்த 1956 பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தோம். ஸோ அப்போது கேபிட்டல் குட்ஸில் தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டு அச்சீவ் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா? ஸோ நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன தேவை? மூலதன பொருட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் மஹலனோபிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஓகே, ஸோ இங்கே வந்து கேபிட்டல் குட்ஸ்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? கேபிட்டல் குட்ஸ்னால் என்ன? மெஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் அதர் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இங்கே கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது தொழில்களுக்கு தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், இது எல்லாமே என்னது? மூலதன பொருட்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்? நம்ம இம்போர்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அது குறைய ஆரம்பிக்கும். இறக்குமதி சார்பை குறைக்கின்றது. கேபிட்டல் குட்ஸ்னால என்ன மாதிரி பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி சார்பை குறைக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் பில்ட்ஸ் லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி, அதாவது நீண்ட கால தொழில் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. ஓகேவா? அடுத்ததாக லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் எக்கனாமிக் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது பொருளாதார தன்னிறைவை வலுப்படுத்துகிறது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸோட ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். சப்போர்ட்ஸ் எக்கனாமிக் செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகே, மஹலனோபிஸ் மாடலில் வந்து 2 முக்கியமான மாடல் சொல்லியிருப்பார். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட் செக்டர், இப்போ பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் குட் செக்டர் அதாவது மூலதன பொருட்களில் வந்து முதலீடு பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட் செக்டர், அதாவது நுகர்வோர் பொருள் துறை. ஓகே, இந்த 2 விஷயத்து தான் மஹலனோபிஸ் மாடலுங்கிறது மெயினாக வந்து எய்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும்னா கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் குட்ஸ் வந்து என்ன ஆகும்? அதாவது இந்த கேபிட்டல் குட்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன ஆகும்னா ஹையர் லாங் டேர்ம் க்ரோத் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியை வந்து இது ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவர் சொன்னார். இந்த 2 மாடலை தான் அவர் வந்து மெயினாக வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பார். கேபிட்டல் குட் செக்டர், அதாவது மூலதன பொருள் துறை, இன்னொன்று வந்து கன்சியூமர் குட் செக்டர், அதாவது நுகர்வோர் பொருள் துறை, இதில் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 5 இயர் பிளான்லேயே வந்து அடுத்த 1991 ரிலேட்டடான கொஸ்டின், அதாவது எக்கனாமிக் பாலிசி ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1991 ஆர் பாப்புலர்லி நவுன் as, அதாவது 1991ஆம் ஆண்டின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இருந்தது, இதுவா அதுவான்னு நம்ம அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. 5 இயர் பிளான் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம எந்த மாதிரி படிப்போம்? ஸோ 5 இயர் பிளான், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்னா இதுதான் எய்மு, இவ்வளோ அச்சீவ் பண்ணும், க்ரோத் டார்கெட் எவ்வளோ வச்சோம், எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி ஜென்ரலாக படிப்போம். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளானில் என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ மஹலனோபிஸ் செகண்ட் 5 இயர் பிளான் மஹலனோபிஸ் தெரியும். ஸோ அவர் வந்து அது எதை பேஸ் பண்ணி எதை வந்து அவர் எம்ஃபசைஸ் பண்ணார் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இன்டெப்த்தாகவும் நம்ம இங்கே படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக இன்டெப்த்தாக கொஞ்சம் படிச்சிட்டோன்னா எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப டைரக்ட். இந்த கேள்வி பாருங்களேன், 1991ஆம் ஆண்டின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் வந்து பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிடும். என்னென்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் சொல்லுவாங்களா, நியூ ஃபிஸ்கல் பாலிசி அதாவது புதிய நிதி கொள்கைன்னு சொல்லுவாங்களா, எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அதாவது பொருளாதார மறுசீரமைப்பு திட்டம்னு சொல்லுவாங்களா? பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, புதிய பொருளாதார கொள்கை, அவ்வளோதான்.
புதிய நிதி கொள்கை அப்படி போயிடக்கூடாது, புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1991க்கு நியூ எக்கனாமிக் பாலிசின்னு தான் சொல்லுவோம். ஏன் நம்ம அப்படி சொல்லுவோம்? இங்கே லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், எல்பிஜி மாடல் தானே சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வருது இந்த ரீஃபார்ம். அது வரைக்கும் நம்ம வந்து லைசன்ஸ் ராஜ்னு இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 1991 ரீஃபார்ம் வந்து நான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வந்து தளர்த்திடுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக லைசன்ஸ் கிடைக்குது. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து இங்கே இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிப்பாங்க, முதலீடு செய்வாங்க, எஃப்டிஐ வரும். ஸோ அப்போ தான் என்ன அது நம்மளோட இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், ஏன்னா நம்மளுக்கு அந்த என்ன ஸ்டேஜில் இருந்தோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் இருந்தோம். ஸோ நம்ம அதை சரி செய்யணும்னா இங்கே நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. அதில் கொண்டு வந்தது தான் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி. இதை பற்றி நிறைய நம்ம பழைய கிளாஸில் பார்த்தோம். ஸோ எனிஹவ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன பார்த்தோங்கிறது ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம். என்னென்னா அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது இல்லையா? என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா? அதாவது அந்நிய செலவாணி குறைப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சி இருந்தது. ஓகே, அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு 1991 இந்தியா வந்து கடுமையான அந்நிய செலவாணி நெருக்கடியை சந்தித்ததுன்னு தெரியும். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு எல்பிஜி கொண்டு வரதுக்கான. ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது அந்நிய செலவாணி கையிருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஓகே, இந்த நேரத்தில் வந்து இந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கு ஆர்கிடெக்ட் யாருன்னு சொல்லுவாங்க, நரசிம்மராவ் வந்து அப்போதைய பிரதமராக இருந்தார். ஓகே, ஸோ அதே நேரத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருந்திருப்பார், டாக்டர் மன்மோகன் சிங் இருந்திருப்பார். ஓகே, ஸோ அவங்களோட முயற்சியில் அது வந்தது தான் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991. ஓகே, ஸோ இது சீர்திருத்தங்களை தொடங்கிய பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா நரசிம்மராவ் சொல்லணும். இவர் தான் அந்த ரீஃபார்மை இனிஷியேட் பண்ணது. அப்போ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து இந்த ஐடியாஸை கொண்டு வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் தான் கொண்டு வந்திருப்பார். ஓகே, ஸோ வந்து இது ரிலேட்டடான டாபிக்ஸ் 1991 ரீஃபார்ம் வந்து டீட்டெயிலாகவே முன்னாடி பார்த்தோம். ஸோ எனிஹவ் இது வந்து ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி இந்த கொஸ்டின் இருந்தது. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தோமா? ஓகே, ஸோ இப்போலேருந்து நம்மளுக்கு திருப்பியும் அதே பேட்டர்னே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபிஸ்கல் பாலிசிலேருந்து ஒரு கொஸ்டின் திருப்பியும் வருது. அதாவது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி இஸ் நாட் கேரக்டரைஸ்டு வைஸ், இஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்னு நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி. ஸோ அங்கே நாட்டு ஏதாவது ஹிடன் இது வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும் நம்ம முக்கியமாக. ஓகே, விரிவாக்க நிதி கொள்கையின் அம்சமாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, இருக்கிறது எதுன்னு கேட்கல. ஸோ நம்ம வந்து ஆப்ஷனில் இருக்கிறது எதுன்னு பார்த்து டக்குன்னு போட்டுறக்கூடாது. அதனால் கொஸ்டினை படிக்கும்போதே கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து டிக்ரீஸ் இன் பர்சனல் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது தனிநபர் வரிகளை குறைத்தல். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது அரசு செலவினத்தை அதிகரித்தல். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அரசு செலவினத்தை குறைத்தல். ஓகேவா? ஆப்ஷன் டி வந்து டிக்ரீஸ் இன் பிஸ்னஸ் டாக்ஸஸ். ஓகே, வணிக வரிகளை குறைத்தல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வந்து டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தான் கரெக்டான ஆன்சர். எது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் வராதது, மற்றது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் வரும், அதாவது விரிவாக்க நிதி. ஓகேவா? ஸோ பர்சனல் டாக்ஸஸை வந்து டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். அப்போனா இது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் வந்துடும். இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்போ என்ன ஆகும், பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்குதா, அப்போனா வந்து இதுவும் எக்ஸ்பான்ஷனரியில் தான் வரும். ஓகேவா? ஃபிஸ்கல் பாலிசியோட எக்ஸ்பான்ஷனரியில் வரும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் பிஸ்னஸ் டாக்ஸஸ் வரும்போது பிஸ்னஸ் டாக்ஸஸ் குறையும் போது என்ன ஆகும், அதிகப்படியான பிஸ்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் அப்ஸு, எம்எஸ்எம்இ இதெல்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிஸ்கல் பாலிசியை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இது மூணுமே வந்து கரெக்டு. ஆனால் எது கிடையாது தான் கேட்டிருக்காங்க, டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். இதுதான் நீங்கள் இங்கே தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பான்ஷனரியில் வராது. ஓகேவா? கான்ட்ரடிக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா வரும் டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸ்பென்ஷனரி கேட்டிருக்காங்க, அதில் வராது. டிக்ரீஸ் இன் அதாவது அரசு வந்து செலவினத்தை வந்து குறைத்தல் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் ஒரு அம்சம் கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாமா? அதாவது எக்ஸ்பென்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசினா எதுக்கு கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார மந்த நிலை அல்லது மந்த வளர்ச்சி
இருக்குன்னு வச்சுங்க மார்க்கெட்டில், அப்போது வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியை வந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணும். ஓகேவா? பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க இது வந்து பயன்படுகிறது. அதாவது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது பயன்படுகிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில அதாவது கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் டேக்ஸஸை குறைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டேக்ஸஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து ஃபிஸ்கல் பாலிசியை அதிகரிக்கும். பர்சனல் டேக்ஸும் வந்து நீங்கள் கம்மியாக பே பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்ட கையிருப்பு அதிகரிக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வேறு எதுலையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போது அங்கே எக்ஸ்பான்ஷனரிங்கிறது அப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, இது வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட்டே அதிகமாக செலவழிக்கும். ஓகேவா? எதில் செலவழிக்கும்? சும்மா எடுத்து கொடுக்குமா? கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிக் சர்வீசஸில் ஸ்பெண்ட் பண்ணும். மோர் ஸ்பெண்டிங் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இன்க்ரீஸ்டு அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும். ஓகே, மொத்த சேவை, அக்ரிகேட் டிமாண்ட்னா மொத்த சேவையில் வந்து அதிகரிக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுது. ஓகே, இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது டிக்ரீஸ் இன் பர்சனல் டேக்ஸஸ் என்ன மாதிரி இம்பேக்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசஸ் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? தனிநபர் அந்த வருமானம் எல்லாம் போய் நம்மளுக்கு நிற்கிறது தானே டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அதிகரிக்கும். ஏன்னா நம்ம கட்டுற டேக்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு, கையில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கன்சியூமர் நம்ம கிட்ட கையில் அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகரிக்கும். அப்போது இது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். தனிநபர் வரிகளை குறைப்பதன் மூலம் மக்களின் செலவிடும் திறன் அதிகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், டிக்ரீஸ் இன் பிஸ்னஸ் டேக்ஸஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? டிக்ரீஸ் இன் பிஸ்னஸ் டேக்ஸஸ். ஸோ அப்போனா ஒரு பிஸ்னஸ் டேக்ஸை நீங்கள் கவர்மெண்ட் வந்து குறைச்சிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ணுவோம்? கையில் அதிகமாக பணம் இருக்குன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், வேறு ஏதாவது ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும். இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், கையில் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம அதை எக்ஸ்பெண்ட் பண்ண பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? முதலீடு பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதனால் என்ன ஆகும்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கிறது அதிகரிக்கும். வணிக வரிகளை குறைப்பதன் மூலம் முதலீடு மற்றும் பொருளாதார செயல்பாடு வந்து அதிகரிக்கிறது. திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, ஸோ இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன் நம்ம வந்து டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கிடையாதுன்னு சொல்கிறோன்னா, இது என்ன பண்ணிடும்? அக்ரிகேட் மொத்த இதில் வந்து குறைச்சிடும், அக்ரிகேட் டிமாண்டை வந்து குறைச்சிடும். ஆக்சுவலாக வந்து டிக்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எதில் வரும்? எக்ஸ்பான்ஷனில் வராது, கான்ட்ராக்ஷனரி பாலிசி இருக்கு இல்லையா, அதில் வந்துடும். ஓகேவா? ஃபிஸ்கல் பாலிசியில் வராது, நல்லா தெரிஞ்சுங்க. கான்ட்ராக்ஷனரி இன்க்ரீஸ்னால் வந்து அது எக்ஸ்பான்ஷனரியில் வரும். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். வெரி சிம்பிள். ஓகே ஓகே, 2 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்க நிதி கொள்கை ரெண்டும் பார்த்துங்க. கான்ட்ராக்ஷனரி, எக்ஸ்பான்ஷனரி ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துங்க. அரசு செலவு அதிகரிப்பு அப்படிங்கிறது விரிவாக்க நிதி கொள்கையில் வரும். சுருக்க நிதி கொள்கையில் அரசு செலவு குறைப்பு. ஓகே, அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வரி குறைப்பு, இங்கே வரி உயர்வு. அடுத்ததாக விரிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த தேவை அதிகரிப்பு, மொத்த தேவை குறைப்பு. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து ஊக்குவிப்பு, பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்துதல். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான எக்ஸ்பான்ஷனரி அண்ட் கான்ட்ராக்ஷனரி ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் இயர்? ஓகே, இது டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம இதை வந்து சிம்பிளாக பார்த்துட்டு அடுத்தது மூவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1991 பிளான் நியூ எக்கனாமிக் பாலிசி பார்த்தோம். அதே தான் திருப்பியும் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? அதாவது பொருளாதார சீர்திருத்தங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? நியூ எக்கனாமிக் பாலிசி 1991, இயர் வந்து 1991. ரொம்ப டைரக்டான ஒரு கேள்வி. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அசெஷன் ரீசனில் ரொம்ப முக்கியமாக நல்லா உன்னிப்பாக புரிஞ்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன்கம் டேக்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் ஃப்ரம் PSU, அதாவது பப்ளிக் செக்டர், ஓகேவா, ஆர் கிளாசிஃபைடு அஸ் ரெவென்யூ ரிசிப்ட் இன் த கவர்மெண்ட் பட்ஜெட். அதாவது கூற்று 1 என்ன சொல்லலாம்? வருமான வரி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஈவுத்தொகைகள் வந்து அரசின் வருவாய் வரவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்றாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் PSU, அதாவது
பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற இது அதை தான் சொல்கிறாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை வந்து பங்குகளை விற்பனை செய்வது மூலம் வந்து அரசுக்கு வந்து வருவாய் தருவதால் அது வருவாய் வரவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஎஸ்யூ இஸ் ஆல்சோ ஏ ரெவென்யூ ரெசிப்ட் ஆஸ் இட் பிரிங்ஸ் இன்கம் டு த. அது நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் சென்டர் இது வந்து ஷேர் வந்து நம்ம அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வருவாய் அப்படின்றாங்க ஸ்டேட்மெண்ட் 2ல். எது சரி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஏன் தப்பு? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ஏன் தப்பு? ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? இன்கம் டேக்ஸும் டிவிடெண்ட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டு தான். ஓகேவா? வருமான வரி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஈவுத்தொகைகள் வந்து நம்மளுக்கு வரவாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சரி. ஆனால் இந்த ஷேர் இது பண்ணுறாங்க இல்லையா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஎஸ்யூ, அது வந்து வருவாயை நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? ஆனால் இது வருவாய்னு சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் 2ல். அது தப்பு. ஓகேவா? ஏன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? இன்கம் டேக்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்யூவில் ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வருமான வரி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குதாயம் வந்து வருவாயாகும். ஏன்னா இது என்ன பண்ணணும்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்கும் நம்மளுக்கு, ரெக்கரிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சொத்துக்களை இது பண்ணும், அதாவது கிரியேட் லயபிலிட்டிஸ், கவர்மெண்ட் சொத்து வந்து அதிகரிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா டு நாட் ரெடியூஸ் கவர்மெண்ட் அசெட்ஸை வந்து குறைக்காது, கவர்மெண்ட்டோட அசெட்டை குறைக்காது. அப்போல்லாம் இதெல்லாம் என்னென்ன எதில் வந்துடும்? ஓகேவா? வருவாயில் வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? ரெவென்யூ ரெசிப்டாக வந்துடும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 ஏன் தப்பு? அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஎஸ்யூவும் நம்மளுக்கு வருவாய் தானே, ஏன் அது ரெவென்யூ ரெசிப்டில் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கேபிட்டல் ரெசிப்டாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? மூலதன இதுவாக தான் வருவாயாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டோட ஒரு அசட்டை வந்து சேல் பண்ணுறோம், அதாவது குறையுது, ஏறலை. முதல்ல வந்து இன்கம் டேக்ஸில் என்னது, நம்மளுக்கு அசட்ஸ் குறைக்காதுன்னு பார்த்தோம், ஆனால் இது குறைக்குது. அப்படின்னா இது ரெவென்யூவில் வருவாயில் வராது. மூணாவது பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு எ ரிடக்ஷன் இன் கவர்மெண்ட் அசட்ஸ், அதுதான் நான் சொன்னேன். ஓகேவா? கவர்மெண்ட் அசட் குறையுது. ஓகே, ஃபைன். ஸோ அதனால தான் வந்து இது ரெவென்யூ ரெசிப்டில் வராது, அதாவது வருவாயில் வராது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்டு, ஆப்ஷன் 2 அதாவது ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகே, ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்கிறது என்னென்ன வரும்னு பார்த்துடலாம். டேக்ஸ் ரெவென்யூ, அதாவது வருமான வரி. ஓகேவா? இன்கம் டேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி. ஓகேவா? சரக்கு மற்றும் சேவை வரி இது வரும். மூணாவது வந்து கார்ப்பரேட் டேக்ஸ், அதாவது நிறுவன வரி. இது வந்து இதெல்லாம் வந்து டேக்ஸ் ரெவென்யூவில் வந்துடும். இந்த பக்கம் நான் டேக்ஸ் ரெவென்யூவில், அதாவது நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துனுக்கோம். நான் டேக்ஸ் ரெவென்யூவில் என்னெல்லாம் வரும்னா பிஎஸ்யூ, அதாவது பொதுத்துறை நிறுவனங்களோட பங்கு இருக்குல்லையே, அந்த பங்குதாயம்ங்கிறது டிவிடெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ், அதாவது வட்டி வருவாய். ஓகேவா? நம்ம இதை கவர்மெண்ட் கடன் கொடுத்து அது வட்டி வருது இல்லையா, அதுவுமே வருவாய் தான் நம்மளுக்கு. ஓகேவா? அதுவுமே வந்துடும். அடுத்தது ஃபீஸ் அண்ட் ஃபைன்ஸ். ஓகேவா? கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள். ஸோ ஏதாவது கட்டணங்கள் அபராதங்கள் கவர்மெண்ட் போடுது இல்லையா, அதுவுமே எதில் வந்துடும், வருவாயில் வந்துடும். ஸோ டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூ இந்த எதில் வருங்கிறது பார்த்துங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்னென்ன? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஎஸ்யூங்கிறது கேபிட்டல் ரெசிப்டில் வந்துடும்னு பார்த்தோம். அப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்னென்னங்கிறது தெரியணும் இல்லையா? பாரோயிங்ஸ், அதாவது கடன்கள். ஓகேவா? ரெண்டாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பங்கு விலகல். இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ என்னென்னு பார்த்தோம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரெவென்யூ ரெசிப்ட்னு பார்த்தோம், அது தப்புன்னு தெரியும், அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேவா? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு விலகல் வந்து கேபிட்டல் ரெசிப்டில் வந்துடும். ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், அதாவது கடன் மீட்பு, அதுவுமே வந்து கேபிட்டல் ரெசிப்டில் வந்துடும். இது கடன் மீட்பு, இது கிடையாது. கடன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் செஞ்சுங்க. வட்டி வருவாய்ங்கிறது வேறு. ஓகேவா? இது கடன் மீட்பு. ஓகேவா? சேல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அசெட்ஸ், அதாவது அரசு சொத்துக்களை வந்து விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கிறது எல்லாமே கேபிட்டல் ரெசிப்டில் தான் வரும். வருவாய், அதாவது ரெவென்யூ ரெசிப்டில் வராது. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதாவது கான்செப்டாக நம்ம வந்து நல்லா தெளிவாக இருந்தோம்னாலே எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, முதல்ல ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணும்னு இல்லை, கான்செப்ட் வைஸும் எக்கனாமிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் த 6th பிளான்? 6th பிளானோட இயர் எப்போ? 1980லேருந்து 85ங்கிறது 6th பிளான், அதாவது 6வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்பேன்ஷனா,
ஃபாஸ்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷனா, பாவர்ட்டி ரிடக்ஷனா, மாடர்னைசேஷனா, அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் லெட் க்ரோத்தா? ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 6வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி ரிடக்ஷன் தான். அதாவது உங்களுக்கே அந்த இது தெரியும் ஸ்லோகன் என்னது, கரிபி ஹட்டாவோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி டைமில் தான் இந்த 6th 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாவர்ட்டி ரிடக்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் தான் அப்போதைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்கும் மட்டும் பார்த்துலாம். அப்ஜெக்டிவ்ஸு: வறுமையை குறைத்தல், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவித்தல், அப்புறம் பொருளாதார தன்னிறைவு அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணணும். அடுத்தது மாடர்னைசிங் இண்டஸ்ட்ரீஸ் த்ரூ டெக்னாலஜி. இதெல்லாம் தான் இந்த 6th 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ். எந்தெந்த செக்டரில் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, ஓகே, ஃபைன். இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.